அதில் ஹீரோவாக பண்ணுறதுக்கு யாருன்னா சிபிராஜ் சார் பேசியிருந்து அப்படி பண்ணிவிட்டு ஷூட்டிங் கிட்டத்தட்ட போகிற நிலவில் லாக்டவுனு படம் ட்ராப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லாக்டவுன் ஸ்ட்ரகிள், ஒரு 2 வருஷம் அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி அதுக்கப்புறம் தான் எனக்கு ரணம் கிடச்சிது. எனக்கு எடிட்டர் ஆகணும்னு தான் ஆசை ஆக்சுவலி. ஸோ எடிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டேரக்டர் சீட் மேலே ஒரு ஆசை எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அப்போ அவர் சொன்னார், நீ நல்லா எழுதுற, அது மாதிரி உங்ககிட்ட கமெண்டிங் பவர் இருக்குது. அதுக்கு ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூடுவாங்க, அவங்கள யூஸே பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் லாஸ். இந்த மாதிரி படங்கள்லையும் நம்ம வேலை பார்த்தோம். இந்த சினிமாவை எப்படி பார்க்கணும்னு நான் நினச்சேன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வேலை செஞ்சு பார்ப்போம். ஏன்னா இந்த அனுபவம் நமக்கு என்ன தருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்தேன். 300 பேர் அப்படின்னு இருக்கும் பேப்பரில். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு 300 பேர் சொல்லிடுவாங்க. நானே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், 150 பேர் வர சொல்லுங்கள் போதும் அப்படின்னு. இப்போ இபி ஓடி வந்து கேட்பாரு, 300 பேர் இருக்குது, நீங்கள் 150 போதும்னா, இல்லை 200 பேர் டெய்லி வந்து வேடிக்கை பார்க்குறாங்க, நான் அங்கேருந்து ஷார்ட் எடுத்துக்கிறேன். இந்த அனுபவம் எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா, பிகில் படத்தில் வந்து ஒரு 60-70 நாள் வந்து நான் தப்பு பாய்ஸை கூட்டிகிட்டு போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு என் கண்ணெல்லாம் எங்கே இருக்கும்னா, மாஸ்டரில் ஒரு 15 நாள் இந்த வேலையை தான் போய் பார்த்தேன். அங்கே லோகேஷ் சார் என்ன பண்ணுறாரு. ஸோ எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையுமே நான் என்னவா பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட டேரக்டர் சீட்டுக்கு அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதை எடுத்துக்கணும். அந்த டைமில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்தது. ஸோ அந்த மஞ்சுமல் பாய்ஸ் நான் சொன்னல முன்னாடி, சம்மந்தமே இல்லாமல் ஒரு சூறாவளி வரும்னு சொல்லி, இப்போ லோக்கா வந்த மாதிரி எனக்கு அது என்ன ராசின்னு தெரியல, எனக்கு மலையாள படத்துக்கும் எனக்கும். அந்த டைமில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்தது. மஞ்சுமல் பாய்ஸ் வரும்போதும் எனக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ரணம் படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் வந்து 3 நாளில் காந்தி கண்ணாடி கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு கை கொடுத்தாங்க. 4வது நாள் போகும்போது, அப்போது காந்தி கண்ணாடிக்கான அளவீடு அவங்க ஒன்று வச்சுருந்தாங்க. யாருங்க என்னங்க, அவர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின டைரக்டர், அவரை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், சரி பண்ணிக்கலாங்க. இவங்க யார் தெரியுமா அப்படின்னா, என்னங்க சொல்லுங்கள், ஆர்டிஸ்ட் தானே. இல்லை, அவங்க 2 நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க. எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா, ஆக்டிங்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு உண்மையாக சொல்லணும்னா, நான் பயம் வந்துருச்சு ப்ரீ ப்ரொடக்ஷனில். என்ன மாதிரி பயம் அப்படின்னா, ஒழுங்காக பண்ணிடுவோமான்ற பயம் இல்லை. இன்றைக்கி வந்து விமர்சனங்கள் நம்ம மேலே ஈஸியாக வச்சுப்பாங்க. பீச்சில் இறந்து கிடக்கு அந்த கிளைமேக்ஸை வந்து நான் யாருக்கும் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, அது நான் சசி சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இந்த சுப்பிரமணியபுரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுங்கிறத வந்து ஜெய்க்கும் தெரியாது, ஹீரோயினுக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா, அது செம மேட்ரு அது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இப்போது எல்லாருமே 10 மினிட்ஸ் தான் ப்ரிப்பேர் ஆனாங்க. ஃபுட்டேஜ் நான் இப்போ ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கில். ஃபஸ்ட்டு டேக் ஓகே டேக், நீங்கள் பார்த்தது வந்து ஒரே டேக் தான். அது வந்து அதுதான் அர்ச்சனாமான்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு மெச்சூர்ட் ஆர்டிஸ்ட். இப்போ கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கேன். எனக்கு முதல்ல இது மேலே கீழே உட்காந்து பேச ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. நம்ம தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு புதுசு. எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒரு செம்மையாக தேட்டரில் வந்து 2 வீக்ஸ் தாண்டி 3rd வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. எத்தனை படங்கள் வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தேட்டருக்கு கொண்டு வர்றது பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது முதல் வாரத்தை தாண்டி 2வது வாரம் போகிறது வந்து அது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வாரம் ஒரு 5 படம் 10 படம் இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. சம்மந்தமே இல்லாமல் சூறாவளியேந்து அடிக்கிற மாதிரி அதர் லாங்குவேஜஸ் டப்பிங் படம், இதெல்லாம் வந்து நம்மளை ஒரு சின்ன த்ரெட்னிங் மாதிரி இவ்வளோ விஷயங்களும் தாண்டி ஒரு படம் வந்து ஃபஸ்ட் வீக்லேருந்து 2nd வீக், அதுக்கப்புறம் 3rd வீக் அப்படிங்கிற போது அந்த சேலஞ்சஸ்லாம் தாண்டி ஒரு படம் வந்து தேட்டரில் போயிட்டுருக்கும் போது அது சந்தோஷம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நிம்மதி அப்படின்றது அந்த ஃபீலில் தான் மொத்த குரூவுமே இருந்துகிட்ருக்கோம். சூப்பரா 3rd வீக்கில் போயிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனநிலைமையில் தான் எல்லோரும் இருந்துகிட்ருக்கோம். மற்றபடி நான் வந்து இது என்னோட 2வது படம் காந்தி கண்ணாடி. ஃபஸ்ட்டு படம் ரணம் அறம் தவறில் வைபவ் சார் வச்சு பண்ணது. அதுக்கப்புறம் இது காந்தி கண்ணாடி 2வது படம்.
இந்த படங்களை நான் வந்து இதை பற்றி இன்னும் நிறைய பேசி அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து எனக்கு பேச நிறைய இருக்கிறத விட இன்ட்ராக்ட் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்ட்ராக்ஷன் போயிட்டா எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும், அது இன்னும் நல்லாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசி ஒரு 1 hour ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கவர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய பேச்சாளரும் கிடையாது. பேச அவ்வளோ விஷயங்களும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் என்ன மனநிலைமையில் இருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ நம்ம இன்ட்ராக்ஷனே போயிடலாம். நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பேசுகிறதா இருந்தாலும் பேசலாம். சார், இந்த கதைக்கான விதை உங்களுக்கு எங்கே எப்படி ஆரம்பிச்சது? ஓகே, என்னன்னா அந்த படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிளைமேக்ஸில் வந்து கண்ணம்மா வந்து பீச்சில் வந்து பிச்சை எடுத்துட்டு பணத்தோட இறந்து கிடப்பாங்க. அதுதான் இந்த கதைக்கான விதை. 2019 வந்து நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். என்னென்னா பாம்பேயில் வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து பிச்சை எடுத்து பிளாட்ஃபார்மில் இறந்து கிடக்குறாங்க. அப்போ வந்து அந்த வீடியோவை பார்த்தோன்னா நமக்கு புரிய ஆரம்பிச்சது என்னென்னா, சும்மா ஒரு டென்ட்டு, ஒரு துணி, இந்த பேனர்ஸோட பழைய பேனர்ஸ் இருக்கும்ல, அந்த டென்ட்டை மாதிரி அதை கட்டி உட்கார வச்சு அதுக்குள்ளே அவங்களோட பழைய சாரீஸு புடவை அதெல்லாம் இருக்குது. அவங்க அப்படி ஓரமாக இறந்து கிடக்குறாங்க. ஒரு துணி போத்திருக்கு அவங்க மேலே. அவங்க பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் 1.5 கோடி கிட்ட 1,25,00,000 சம்திங் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்பரேஷன் ஆளுங்க வந்து. அது இல்லாமல் நிறைய சில்லறைகள்லாம் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் போகுதுன்னா 18 மணி நேரத்துக்கு மேலே எண்ணிக்கிட்டு இருக்காங்க காசை. இது வந்து ஒரு நியூஸில் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு 2 விஷயத்துக்காக ஓடுற மனுஷங்களை பார்க்குறோம். மனுஷங்களை பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து எதுக்கு ஓடுவாங்கன்னா, பணம் தான் அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். நமக்கு பணம் வேணும், இத்தனை கோடி சம்பாதிக்கணும், இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பிரதான நோக்கம். ஒரு தளப்பட்ட மனிதர்கள் என்னவா இருப்பாங்கன்னா, லட்சியம் நோக்கத்துக்காக ஓடுவாங்க. இங்கே இருக்க எல்லாரையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏதோ ஒரு சீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். அது எடிட்டராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டர், சிஎம்மாக இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நோக்கம் அப்படின்றது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது 2மே இல்லாமல் கையில் பணமும் இருக்குது, வாழ்க்கையில் நோக்கம் இல்லாமல் ஒருத்தவங்க இறந்து கிடக்குறாங்க அப்படின்னா அவங்க 2 பேராக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். ஒன்று யாராக இருக்கணும்னா பைத்தியமாக இருக்கணும், மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் பணத்தோட வேல்யூ அப்படின்னு தெரியாது. அப்போ இவங்க அப்படியும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அக்கத்து பக்கத்தில் இருக்கவங்க சொல்லும் போது இல்லை அவங்க ரொம்ப நல்லா தான் பேசுவாங்க, காலையிலாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க யாராக இருக்கணும்னா அந்த பணத்தை வெறுத்த ஒரு நபராக இருந்திருக்கணும். அப்போது இத்தனை கோடி 1 கோடிக்கு மேலே காசு கையில் இருந்தும் இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்கல்ல, பிளாட்ஃபார்ம்லேயே செத்து போய் கிடக்குறாங்க. கோடி கணக்கில் கையில் காசு இருந்தும் அவங்க பிச்சை தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. 1 ரூபா 2 ரூபான்னு பிச்சை தான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வாழ்க்கையை அவங்க எவ்வளோ வெறுத்திருப்பாங்க. அப்படி ஒரு எக்ஸாம்பிளாக தன்னை சொல்லிட்டு போகிறாங்கல்ல சொசைட்டிக்கு. அப்போ நான் யோசித்தேன், அவங்க ஒன்று கண்டிப்பாக அன்புக்கு ஏங்கி இருக்கணும், இல்லை அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அன்பான ஒருத்தவங்கள இழந்திருக்கணும். அப்படி ஒருத்தவங்களால தான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை முடிச்சிக்க முடியும். எனக்கு அது ஒரு 4 நாள் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுச்சு. 4 நாள் டிஸ்டர்ப் பண்ணிட்ட பிறகு திருப்பி அந்த நியூஸை நான் பார்க்கவே இல்லை. ஒரு 4 நாளாக பார்க்கவே இல்லை. ஏன்னா அது போட்டு உறுத்திக்கிட்டே இருந்தது. யாரா அந்த அம்மா, ஏன் இப்படி இறந்தாங்கன்னு யோசிச்சிட்டே இருந்து நான் என்ன பண்ணேன், பெக்கர் லேடி டைட் இன் இந்தியா அப்படின்னு போட்டு பார்த்தா ஒரு 10-12 அதே மாதிரி சம்பவங்கள் வருது. இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் பல இடங்களில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. அது எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பையை செக் பண்ணும்போது 20 லட்சம், 18 லட்சம், 35 லட்சம், 60 லட்சம்னு சொல்லிட்டு அவ்வளோ செய்திகள் என் கண்ணில் பட்டுச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ இப்படி ஒரு மனிதர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ இதை கதையாக பண்ணுவோம் அப்படின்னு வந்து ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணினேன். முதல்ல நான் எழுதுனது கிளைமேக்ஸ். ஒரு அம்மா இறந்து கிடக்குறாங்க, பிச்சை எடுத்து இறந்து கிடக்குறாங்க. அவங்க ஏன் இறந்தாங்க, அப்படி ஒரு வாழ்க்கையை ஏன் அவங்க வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு எழுதப்பட்ட கதை தான் காந்தி கண்ணாடி. நீங்கள் 2 படம் எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க சார். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு ஒர்க்கில் இருந்திருப்பீங்க. அந்தலேருந்து இதில் மாறும்போது உங்களுடைய ஸ்ட்ரகிள்லாம் எப்படி இருந்தது, உங்களுடைய லைஃப் அதிலேருந்து எப்படி இருந்தது சார்? அதாவது முதல் படத்துலேருந்து 2வது படத்துக்கான ஸ்ட்ரகிளா சார்? முதல் படம் பண்ணும்போதே ஸ்ட்ரகிள் இருந்தது. அதுக்கப்புறம் 2வது படம், இந்த முதல் படம் பண்ணியாச்சு, 2வது படம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் எப்படின்னா இருந்தீங்க முதல்ல? நான் வந்து ஒரு பொதுவாக இருக்க ஒரு உதவி இயக்குனர்கள் அப்படின்னு முழுக்க அவங்க உதவி இயக்குனர்களாக மட்டுமே ஓடிக்கிட்டு இருப்பாங்க.
அதுலேருந்து நான் கொஞ்சம் வேறுபட்ட ஒரு பையன் தான் நான். என்னுடைய கெரியர் வந்து நான் 2009 தான் சினிமாவில் ஆரம்பிச்சது. ஆனால் நான் வந்து என்னோட ஒரு குடும்ப சூழல் காரணமாக நான் 5th படிக்கும் போது ஸ்கூல் ட்ராப் அவுட். நான் படிப்பை நிறுத்திட்டேன். ஃபீஸ் கட்ட காசில் நிறுத்திட்டு நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா போஸ்ட் ஓட்டுற வேலையும் ஹவுஸ் கீப்பிங் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஃப்ளாட்ஸு, இந்த மார்வடி வீடுகள்லாம் க்ளீன் பண்ணி இந்த பெயிண்ட்டு க்ளீன் பண்ணணும், டாய்லெட் கழுவணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம போய் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பைண்டிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் நான் வந்து வருமானத்துக்காக ஓட ஆரம்பித்த காலம் அது. அது ஒரு நாளைக்கு எனக்கு அதிகபட்சம் 15 ரூபா கிடைக்கும். போஸ்டர் ஓட்டினா ஒரு போஸ்டருக்கு 50 பைசா கிடைக்கும். 100 போஸ்டர் தருவாங்க, பிரித்து கொடுப்பாங்க 100 போஸ்டர். நான் போஸ்டர் ஓட்டின ஏரியா வந்து சென்ட்ரல் ஆரம்பித்து ராயபுரம் வரைக்கும் போஸ்டர் ஓட்டணும். இந்த பத்மநாபா தேட்டரு, இப்போ அதெல்லாம் இல்லை, ஒரு கிரவுன் தேட்டரு, அதுக்கப்புறம் பிராட்வே தேட்டரு இதெல்லாம் அங்கே இருந்துச்சு, இப்போ கிடையாது. பாண்டியன் தேட்டரு, நான் அந்த போஸ்டர்லாம் ஒட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் மூலயமா இந்த சென்சஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சென்சஸ் எடுக்கும்போது, அப்போ இந்த ஏரியாவில் இந்த பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, இப்போ அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து வேலை செய்கிறது சட்டப்படி தப்பு, அவங்க பேரண்ட்ஸை தான் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை மிஸ் நான் வேலைக்கு போகிறேன், சரி இது இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன் நான் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஹெய்டட் ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. ஸோ இப்படி தான் என்னோட கல்வி ஒரு வருஷம் அப்படி தடைப்பட்டு அப்படி ஆரம்பித்தது தான் என்னோட கல்வி. அப்போ அந்த என்ஜிஓவில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. என்னென்னா கிராமிய கலைகள், பறை இசை, கரகம், மயில், ஒயில், இதுக்கு பாடல்லாம் எப்படி எழுதணும், டாக்குமெண்ட்ரி மூவி எடுப்போம், ஆவணப்படம், அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் போயிட்டுருக்கும் பொழுது அந்த ஒரு இடத்துல தான் அங்கே ஒரு டைரக்டர் ஒருத்தர் வந்திருந்தார். கௌதமன் சார் இருக்கார் இல்லையா, மகிழ்ச்சி படம் பண்ணியிருந்தார். அந்த கௌதம் சார் வந்திருந்தார் அந்த ஒர்க் ஷாப்புக்கு. 15 நாள் ஒர்க் ஷாப் அது. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு எடிட்டர் ஆகணும்னு தான் ஆசை ஆக்சுவலி. ஸோ எடிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டேரக்டர் சீட் மேலே ஒரு ஆசை எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அப்போ அவர் சொன்னார், நீ நல்லா எழுதுற, அது மாதிரி உங்ககிட்ட கமெண்டிங் பவர் இருக்குது, தயவு செஞ்சு இந்த ஆசையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ ஒரு ரைட்டர் கம் டைரக்டராக ட்ரை பண்ணுன்னு முதல்ல சொன்னது கௌதமன் சார் தான். அதுக்கப்புறம் அதுக்கான ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் எல்லாமே அந்த என்ஜிஓட ஹெல்ப்போட அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது, நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த பெர்க்யூஷன்லாம் வாசிப்பேன் நான். பறை, டோலாக்கு, தபேலா இது எல்லாமே நம்ம வாசிக்கும் பொழுது மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தன் சார், எஸ்எஸ் குமரன் சார், வல்லவன் ஒரு மியூசிக் டைரக்டர், இவங்க எல்லாருக்குமே நான் வந்து பாடல்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிக்கிற பையனாக தான் நான் சினிமாவுக்கு வந்து 2009 உள்ளே வரேன் நான். அப்படி உள்ளே வரும்பொழுது விஷுவல் பார்ப்போம் இல்லையா, விஷுவல் பார்ப்போம், பாடல் பார்ப்போம். அப்போ நமக்கு தோணும் இதை இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு நம்ம இந்த மியூசிக் டைரக்டர் கூட டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கோம். அப்போது அவங்க என்ன மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டலாம் அறிமுகப்படுத்தி வச்சு, நான் முதல்ல வேலை செஞ்ச படம் வந்து விழா 2010-11 அந்த டைமில் வந்து மாஸ்டர் மகேந்திரன் அவர் வந்து ஹீரோவாக அறிமுகமான படம் அது. அதில் வந்து நான் முதல்ல உள்ளே என்னவா போகிறேன்னா, தப்பாட்டம் வந்து ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்காக உள்ளே போகிறேன். இந்த டைரக்டர் பாலா அண்ணா வந்து நீ வந்து சொல்லித்தரியா ஷெரீஃப் அப்படின்னு கேட்டார். அப்படி உள்ளே போய் அவர்கிட்ட பேசி அண்ணன் நானும் அப்படியே ஜாயின் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி போனது. அங்கேருந்து அப்படியே ஜேம்ஸ் வசந்த் சார் ஒரு படம் பண்ணார், வானவில் வாழ்க்கைன்னு, அந்த படம். அப்போ வந்து நான் வந்து சினிமாவை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், இது இல்லாமல் நிறைய படங்கள் வேலை செஞ்சோம், அந்த பெயர்கள் வேண்டாம். ஏன் வேண்டாம் சொல்கிறேன்னா, சில படங்கள் நம்ம எப்படி படம் பண்ணணுன்றத சொல்லித்தரோம், சில படங்கள் நம்ம எப்படி படம் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லித்தரோம். பிகாஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுவாங்க, அவங்கள யூஸே பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் லாஸ். இந்த மாதிரி படங்கள்லையும் நம்ம வேலை பார்த்தோம். அப்போது நான் இந்த சினிமாவை எப்படி பார்க்கணும்னு நான் நினச்சேன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வேலை செஞ்சு பார்ப்போம். ஏன்னா இந்த அனுபவம் நமக்கு என்ன தருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்தேன் நான். அப்போது எங்கள் அந்த டைமில் அந்த மென்டாஸ் இருப்பாங்க நமக்கு, இப்போ உங்களுக்கு இருப்பாங்க, எனக்கு அந்த டைமில் நிறைய படம் இப்போ பெரிய லெஜெண்ட்ஸாக இருக்க இயக்குனர்கள் அந்த டைமில் படம் பண்ணாமல் வந்திருப்பாங்க. அவங்களாம் எனக்கு சொல்கிறது என்னென்னா, 10 வருஷத்தை நீ சினிமாவுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக கொடுத்தன்னா சினிமா 11வது வருஷம் உனக்கு ஒன்று தரும். இது சினிமாவில் இருக்க மித்ரா, உண்மையாக பொய்யெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் குருங்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறது தான் எனக்கு. நான் யார்கிட்டலாம் இருந்தனோ அவங்கெல்லாம் எனக்கு அப்படியே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசினாங்க இது எல்லாத்தையும். அப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும்தான் இருக்கணுமானா வேண்டாம், வேற ஒரு டெம்ப்ளேட்டை போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, சில படங்களில் அசிஸ்டன்ட் மேனேஜராக போய் வேலை பார்ப்பேன், அது ஒரு படம் ஃபுல்லாக. அப்போ அங்கே எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்கும்னா, ஒரு நாளைக்கு பட்ஜெட் எவ்வளோ, இப்போ டைரக்ஷன் டீம்லேருந்து ஒரு 200 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, இவங்க என்ன பொய் சொல்லி கட் பண்ணி விடுறாங்க,
தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் போய் பார்த்தா அங்கே 120 பேர் தான் இருப்பாங்க, 80 பேர் கட்டாயிருக்கும். அதுக்கு இவங்க இங்கே சூப்பரான ஒரு நம்ம நம்புற மாதிரி ஒரு காரணத்தை ஒன்று சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் அந்த வேலையை பார்த்தேன். கொஞ்ச நாள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டாக வேலையை பார்த்தேன். சினிமாவில் வந்து இன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்ஸாக இருக்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஏஜென்ட்டாக வேலையை பார்த்தேன். 100 பேர் 50 பேர் ரெடி பண்ணி தரணும். அந்த வேலையை கொஞ்ச நேரம் பார்த்து சில ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து பில்லிங் ஒர்க் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு பட்ஜெட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே கட் ஆஃப் பண்ணுறாங்க, எங்கே ஏற்றுறாங்க, எங்கே இறக்குறாங்க எல்லாமே நமக்கு தெரியும். அந்த வேலையை பார்த்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியூசிக் டிபார்ட்மெண்ட் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தேன். அப்புறம் நாளைக்குனர் சீசன் 3, 4 இந்த டைமில் நிறைய டிஓபிஸ் கூட கேமரா போய் கற்றுக்கிட்டேன். லைட்டிங்லேருந்து அப்போ 5D பயங்கர ஃபேமஸாக அந்த டைம் அது. ஸோ கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஷார்ட் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போவேன், லைட்டை பிடிப்பேன், இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ இந்த எல்லா அனுபவங்களும் தான் வந்து என்னாச்சுன்னா, நான் ரொம்ப ஆழமாக நம்புகிற விஷயம் என்னென்னா, எனக்கு ஒருத்தங்கிட்ட வேலை வாங்க தெரியணும் அப்படின்னா அந்த வேலை முதல்ல நமக்கு தெரியணும். அதுதான் நான் நம்புகிறேன். அது வந்து என்னோட அசிஸ்டன்ட்ஸ்க்கும் நான் தான் சொல்லி தருவேன். இன்னைக்கு அதுதான் வந்து சினிமா வந்து நல்ல சினிமா பண்ணுறதுக்கான நான் பண்ணிட்டேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது மற்றவங்க பார்வையில் அப்படி என்னவா இருக்குங்கிறத நான் இனிமேல் தான் புரிஞ்சுக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு எனக்கு இவர் சொல்லுவார், அருள் குரவலி இருக்கார்ல, ஃபஸ்ட்டு படம் மியூசிக் டைரக்டர் பிசாஸ் பண்ணார். அவர் சொல்லுவார், தலைவா இந்த மாதிரி தலைவா பாட்டு வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க தலைவா, எந்த மாதிரி வேணும்னு கேட்க தெரியல தலைவா யாருக்கும் அப்படின்னு அவர் எனக்கு சொல்லுவார். ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த மாதிரின்னு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 10 வருஷம் முன்னாடி நான் கரெக்டாக அந்த மியூசிக்கை கற்றுக்கிட்டதால் தான் எனக்கு எந்த மாதிரின்னு கேட்க தெரிஞ்சுது அப்படிங்கிற அந்த பாயிண்ட். இப்போ ஈபி இருக்காரு, எங்கள் படத்தில் ஈபி இருக்காருன்னா அவர் எனக்கு அந்த ரெக்கமெண்ட் கொடுப்போம் இல்லையா, கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துருவேன். நாளைக்கு எனக்கு ஷெட்யூல் பேப்பரில் எவ்வளோ இருக்கும்னா, ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷெட்யூல் ஃபுல்லாக போட்டுருவோம் இல்லையா, ஜூனியர் ஆர்டிஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதாவரத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், செகண்ட் ஹாஃபில் ஒரு டெத் சீக்வன்ஸ் பண்ணும்போது 300 பேர் அப்படின்னு இருக்கும் பேப்பரில். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு 300 பேர் சொல்லிடுவாங்க. நானே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், 150 பேர் வர சொல்லுங்கள் போதும் அப்படின்னு. இப்போ இபி ஓடி வந்து கேட்பாரு, 300 பேர் இருக்குது, நீங்கள் 150 போதும்னா, இல்லை 200 பேர் டெய்லி வந்து வேடிக்கை பார்க்குறாங்க, நான் அங்கேருந்து ஷார்ட் எடுத்துக்கிறேன். இந்த அனுபவம் எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா, எல்லா வேலையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் வந்து ஒரு 60-70 நாள் வந்து நான் தப்பு பாய்ஸை கூட்டிகிட்டு போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு என் கண்ணெல்லாம் எங்கே இருக்கும்னா அட்லீஸ்ட் சாரை பார்த்துட்டு இருப்பேன், என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, அங்கே தான் என் பார்வை முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும். மாஸ்டரில் ஒரு 15 நாள் இந்த வேலையை தான் போய் பார்த்தேன், அங்கே லோகேஷ் சார் என்ன பண்ணுறாரு. ஸோ எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையுமே நான் என்னவா பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட டேரக்டர் சீட்டுக்கு அங்கே என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதை எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் நம்ம போய் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். 10 ஏடிஸ் இருந்தால் போதும், 5 ஏடிஸ் இருந்தால் போதும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, நமக்கு வாய்ப்புகள் ரொம்ப லேட்டாக கிடைக்கலாம். ஸோ கிடைச்ச வாய்ப்புகளில் எப்படி நம்ம லேர்னிங் ப்ராசஸாக மாற்றிக்கணுங்கிறது தான் நான் எனக்கான அனுபவமாக பார்த்தேன். ஸோ இந்த வேலைகள்லாம் செஞ்ச பிறகு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஓகே நம்ம இப்போ படம் பண்ண தயாராகிட்டோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். நான் ட்ரை பண்ணும்பொழுது 2020 ஒரு படம் கமிட் ஆனேன். ஃபெப்ரவரியில் வந்து அப்போது நான் ஒரு மூவி பாக்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் போட்டோம். அப்போது அதில் ஹீரோவாக பண்ணுறதுக்கு யாருன்னா சிபிராஜ் சார் பேசியிருந்து அப்படி பண்ணிவிட்டு ஷூட்டிங் கிட்டத்தட்ட போகிற நிலவில் லாக்டவுனு படம் ட்ராப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லாக்டவுன் ஸ்ட்ரகிள், ஒரு 2 வருஷம் அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி அதுக்கப்புறம் தான் எனக்கு ரணம் கிடச்சிது. ரணம் படம் பண்ணிட்ட பிறகு ரணம் ஆக்சுவலி வந்து தேட்டரிக்கலாக வந்து ஒரு 7 weeks to 8 weeks வந்து தேட்டரில் போச்சு. அந்த டைமில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்திருந்தது. ஸோ அந்த மஞ்சுமல் பாய்ஸ் நான் சொன்னல முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் ஒரு சூறாவளி வரும்னு சொல்லி, இப்போ லோக்கா வந்த மாதிரி எனக்கு அது என்ன ராசின்னு தெரியல, எனக்கு மலையாள படத்துக்கும் எனக்கும். அந்த டைமில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வந்தது. மஞ்சுமல் பாய்ஸ் வரும்போதும் நல்லா ஸ்டேபிளாக மல்டிப்ளெக்ஸில் மட்டும் நல்லா ஷோஸ் சூப்பராக போயிட்டு இருந்தது. அதுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க, நல்லா போயிட்டு இருந்தது. முதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்ததோ முதல் படம் பண்ணும் போதும் அப்படி தான் இருந்துச்சு. அதில் எந்த பெருசாக எனக்கு தெரிஞ்சு மாற்றங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் எழுந்தோம், அதே மாதிரி தான் ஓடணும், அதே மாதிரி தான் நம்ம உழைச்சோம் அப்படின்னு சொல்லலாம். முதல் படம் பண்ணிவிட்டு 2வது படம் வாழ்க்கை மாறிச்சான்னு கேட்டால் அப்பயும் மாறல. எனக்கு தெரிஞ்சு ஒன்று மாறி இருக்கு. முதல் படம் பண்ணும் போது எனக்கு குழந்தை இல்லை, 2வது படம் பண்ணும்போது குழந்தை இருக்குது. அப்போ பைக் இருந்துச்சு, இப்போ இஎம்ஐயில் ஒரு கார் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் மாறி இருக்கே தவிர வாழ்க்கை வந்து அப்படியே அப்சைட் டவுனாக மாறணும்னா அதுக்கு ஒரு மேஜிக் ஒன்று நடக்கணும். அந்த புரிதல் எனக்கு இந்த வாரம் தான் கிடச்சிது.
அதுக்கு ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸ். நம்ம நினைப்போம். நான் இன்னைக்கு கூட ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஒரு கோபி அண்ணான்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இல்லைண்ணே நான் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு சீட்டை பார்த்து எப்படியாவது டேரக்டர் ஆயிடணும்டா அப்படின்னு நினச்சேன். கடன்னு ஓடின மாதிரியே இருந்துச்சு. பார்த்தா 12-13 வருஷம் போயிட்டு அந்த சீட்டில் உட்காந்துட்டேன். அப்பா சூப்பர்ரா அப்படின்னு நினச்சா தலையிலேயே கொட்டி இல்லை சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 10 அடி தள்ளி இன்னொரு சேர் இருக்கு. சரிடா அந்த சேரை நோக்கி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி குடுன்னு ஓடி போயிட்டு காந்தி கண்ணாடின்னு ஒரு சீட் இருந்தது, அதில் போய் உட்காந்துட்டோம். திருப்பி தலையில் கொட்டி இல்லை அதெல்லாம் அவனுக்கு பத்தாது, பெருசாக ஜெயிக்கணும். ஸோ என்னன்னா இங்கே நம்ம வாழ்க்கை முறை மாறுறதுக்கும் வாழ்க்கை மாறுறதுக்கும் எல்லாம் மாறுறதுக்குமே ஒரு அளவீடுங்கிறது அந்த காலத்தில் தான் அவங்க முடிவு செஞ்சுக்கிறாங்க. அவங்கன்றது நம்மளை சுற்றி இருக்க பிஸ்னஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி படங்கள் பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து நம்ம கையில் கிடையாது. ஸோ நம்ம வாழ்க்கையை வேணால் நம்ம கிடைக்கிற பணம் இருக்கிற வாய்ப்புகளை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். பட் நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு காலம் மாற ஒரு அளவீடு வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ரணம் படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் வந்து 3 நாளில் காந்தி கண்ணாடி கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு கை கொடுத்தாங்க 4வது நாள் போகும்போது. அப்போது காந்தி கண்ணாடிக்கான அளவீடு அவங்க ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போது அவங்க இன்னொன்று அழகாக சொன்னாங்க, அடுத்த படம் பண்ணது வந்து ஒரே நாளில் பண்ணோம் அப்படின்னாங்க. இப்போ நம்ம அங்கே நோக்கி ஓட வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஒன்று வரும், இல்லை இதுதான் நம்மளுடைய எல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஐ திங்க் நான் இந்த வாரம் எனக்கு கொடுத்த அனுபவம் என்னென்னா, இங்கே எல்லைன்றதே கிடையாது. அது வந்து நம்ம நினைக்கிறோம் 10 வருஷம் முன்னாடி 2010 ஒன்று யோசிச்சது 2020 கிடையாது. இன்னைக்கு இப்போ இங்கே உட்காந்து பேசுகிறோம் இல்லையா, இது வந்து அடுத்த வாரம் மாறிடும். ஏன்னா நமக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த இருக்கும் அந்த ரெக்கார்ட் பண்ணுவாங்க தெரியுமா, 5.6 செகண்டில் வந்து 100 மீஸை கடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கடந்துட்டாங்கன்னா அதை விட நீங்கள் கம்மியாக பண்ணதான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸை நோக்கி ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாகவும் நமக்கு தெரியாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்ஸ் சார். உங்கள் படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா தேங்க்யூ. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எல்லார்ட்டையும் நீங்கள் வாங்கியிருந்த ஆக்டிங் தான். ஸோ முக்கியமாக அந்த தாத்தா பாட்டி 2 பேருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ஒரு சிங்கிள் ஷாட் வச்சுருப்பீங்க பார்த்துட்டிங்கன்னா, அந்த பாட்டி அந்த பொண்ணு அந்த பாலா இருப்பார், அதில் வந்து பின்னிருப்பாங்க செம்மையாக ஆக்டிங். ஸோ நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஆக்டிங்கை வெளில கொண்டு வரீங்க, என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுவீங்க, ஏதாவது கியூ கொடுப்பீங்களா இல்லை எப்படி பண்ணுவீங்கிறத சொல்கிறீங்களா? ஓகே, என்னன்னா அதுதான் நான் முன்னாடி சொன்னது. நான் வந்து நானும் என் நண்பர்கள், என் மதன் ஹீரோட ஃப்ரெண்டாக நடித்தார் இல்லையா, ஸோ அவருமே ஒரு ஆக்டிங் மாஸ்டர் ஆக்சுவலி. நான் மைம், பிளேபேக் தியேட்ரு, தெருக்கூத்து இதெல்லாம் நான் டீச்சராக இருந்தேன். ஏன்னா நடிப்பு கற்றுக்கிட்டேன். ஏன் கற்றுக்கிட்டேன்னா நடிக்கல, நமக்கு வாங்க தெரியணும் அப்படின்றதுக்காக. இந்த கதை எழுதி முடித்த பிறகு ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பவுண்ட் நம்ம எழுதுவோம் பேசிக்காக, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்சுட்டு பாலாஜி சக்திவேல் சாரை போயிட்டு கதை சொல்லி ஆன்போர்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த கேரக்டர் யார் பண்ணலாம், கண்ணம்மா கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பல யோசனைகள் போயிட்டுருக்கு. இவங்க போகலாமா, அவங்க போகலாமா, அப்படி போகலாமா, இப்படி போகலாமான்னா எந்த ஆப்ஷன் போனாலுமே ஏதோ ஒரு படத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. இது அந்த படமாச்சு, இது இந்த படமாச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து 80s 90s ஹீரோயின்ஸ் அந்த டைமில் பண்ண எல்லாருமே எல்லா ஹீரோக்கும் மேக்ஸிமம் அம்மாவை பண்ணிட்டாங்க, பாட்டியாக பண்ணிட்டாங்க. இப்படி தான் இருக்குது. இல்லை இது வேற ஒன்று வேணும் அப்படின்னும் போது எங்கள் படத்தில் உதயகுமார் உதய அண்ணன் இபி அவரு தான் வந்து அர்ச்சனாம்மா வந்து ஆப்ஷனாக சொன்னார். இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே நான் செம்ம ஆப்ஷன்னா நீங்கள் இமீடியட்டாக அப்பாயின்மெண்ட் வாங்க போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்தாச்சு. வந்த பிறகு ப்ராஜெக்ட் டிசைன் ஆகி நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து நம்ம மேலே ஒரு ப்ரெஷரை போடுவாங்க. என்னென்னா அவர் யார் தெரியுமா, யாருங்க என்னங்க அவர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின டைரக்டர், அவரை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், சரி பண்ணிக்கலாங்க. இவங்க யார் தெரியுமா அப்படின்னா, என்னங்க சொல்லுங்கள் ஆர்டிஸ்ட் தானே, இல்லை அவங்க 2 நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க. எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஆக்டிங்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு உண்மையாக சொல்லணும்னா நான் பயம் வந்துருச்சு ப்ரீ ப்ரொடக்ஷனில். என்ன மாதிரி பயம் அப்படின்னா, ஒழுங்காக பண்ணிடுவோமான்ற பயம் இல்லை. இன்னைக்கு வந்து விமர்சனங்கள் நம்ம மேலே ஈஸியாக வச்சுருவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு சமைப்போம், சூப்பராக இருக்கும், உப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் சொல்லிட்டு போயிடுவான். பின்னாடி வரவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் தெரியுமா, அது கரெக்டாக தான் இருக்கும். இவன் சொன்னது மைண்டில் இருக்கும்போது உண்மையாகவே உப்பு கம்மியாக இருக்குன்ற சந்தேகம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து நான் பெரிய பிரச்சனையாக அதை தான் பார்க்குறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் 2 பேர் உள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு கரெக்டான தீனி ஒன்று போட்டுடணும். ப்ளஸ் வந்து பாலாவோட அறிமுகமாகிற படம்
யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜோனையுமே டச் பண்ணிடணும். ப்ளஸ் வந்து ஹீரோயின் அதே மாதிரி தான் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கதையோட கிளைமேக்ஸை யாருக்குமே சொல்லலை. அதுதான் நான் முதல்ல பண்ணது. நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, இந்த பீச்சில் இறந்து கிடக்கு அந்த கிளைமேக்ஸை வந்து நான் யாருக்கும் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, அது நான் சசி சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இந்த சுப்பிரமணியபுரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுங்கிறத வந்து ஜெய்க்கும் தெரியாது, ஹீரோயினுக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா, அது செம மேட்ரு அது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, காந்தி இறந்துருவார், கண்ணம்மா இறந்துருவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும், எப்படி இறந்துருவாங்கன்றது மட்டும் தெரியவே கூடாது. ஏன்னா சிம்பத்தி வந்துடும் நடிக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறத வந்து முன்னாடியே டீமாக டிசைட் பண்ணிட்டோம். ஸோ கதை சொல்லும் போது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கல்யாணம் முடியுது, அதாவது சாவு கல்யாணம், பெரிய கல்யாணம் இருக்கு இல்லையா, அந்த கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சோனும் கண்ணம்மா காணாம போகிறாங்க, படம் முடியுது. இப்படின்னு தான் நம்ம எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் கதையை சொல்லிட்டோம். நாங்கள் முதல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு அர்ச்சனா அம்மா உள்ளே வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 years கழித்து இந்த மாதிரி ஒரு த்ரூ அவுட் ஒரு படம் நடிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட வீடு நிறைய படங்கள் அவங்க பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு த்ரூ அவுட் ஒரு கேரக்டர் பண்ண போகிறாங்கன்னும் போது அவங்களுக்கு தீனி போடணும்னு முடிவு பண்ணாங்க. என்ன பண்ணோம்னா, சிங்கிள் ஷாட்டுங்கிறதே அவங்ககிட்ட சொல்லலை. ஸ்கிரிப்டில் மட்டும் என்ன பண்ணிட்டோம், நம்ம டிசைட் பண்ணி உட்கார வச்சிட்டோம். ஸ்பாட்டுக்கு போன பிறகு நாங்கள் எங்கள் டீமாக நாங்கள் பண்ணுற ஒரு சின்ன வேலை என்ன அப்படின்னா, சர்ப்ரைஸ் அங்கே தான் கொடுப்போம். என்னன்னா, ஆர்டிஸ்ட்க்கு வந்து நான் எப்படி இந்த படத்துக்கு ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி 2 நாள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா ப்ரிப்பேர்டாக வந்துடுறாங்க. ஸோ என்ன ஆகிடுதுன்னா, ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு கண்ணாடி பார்த்து பேசி அவங்க இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அந்த மைண்ட் செட்டில் வந்துடும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க கான்ஷியஸாக இருக்காங்க, அது ஸ்க்ரீனில் பிரதிபலிக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. என்னோட முதல் படத்தோட அனுபவம் அது. இந்த படத்தில் நம்ம முடிவு பண்ணது என்னென்னா, டைலாக்கை மட்டும் அனுப்ப சொல்லிடுவேன். அந்த டைலாக் கூட நாங்கள் எப்போ அனுப்புவோம்னா, நாளைக்கு ஷூட்னா இன்றைக்கி தான் அனுப்புவோம். இப்போ ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா என் ஏடிஸ்க்கு கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இருறா இப்போ அனுப்பாதான்னு. நாளைக்கு காலைல சீன்னா நைட்டு தான் நான் அனுப்புவேன். இது ரீசன் என்னென்னா, கதை வந்து ஒரு வாழ்க்கையோட பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு கதை மாதிரி இது கதை. இது வந்து நம்ம ஒரு ஆர்க் பண்ணுறோம், இல்லை ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 பக்கம் பேஜ் டைலாக் அப்படின்னும் போது நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியோ ஒரு ஒர்க் ஷாப் பண்ணியோ வர முடியும். பட் எனக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்ஷன் சொல்லிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம முதல்ல இருந்துட்டோம். ஸோ அப்படி தான் அர்ச்சனாமாக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்க. அவங்கள கரெக்டாக இந்த இயக்குனர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எழுதலைனாலும் தப்பாக யூஸ் பண்ணிட்டாருன்னு யாரும் எழுதிடக்கூடாதுன்றதுக்காக எழுதப்பட்ட சீன் தான் அந்த சிங்கிள் ஷாட் சீன். ஸோ சிங்கிள் ஷாட் சீன் அப்படி எழுதும் போது என்ன சேலஞ்சு அங்கே வருது அப்படின்னா, அர்ச்சனமாக நடிச்சிருவாங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ப்ரெஷர் வருதாங்க. ஏன்னா இவங்க தப்பு பண்ணாலும் அந்த சிங்கிள் ஷாட் வேஸ்ட்டாக போயிடும். ஹீரோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் சிங்கிள் ஷாட் வேஸ்ட்டாக போகும், இன்க்ளூடிங் கேமராமேன். இந்த எல்லா சேலஞ்சஸும் தாண்டி அந்த சீனில் இருக்க மழை வந்து எங்களுக்கு மழை ஆரம்பித்து நின்றுடுச்சு. அதனால் ஆர்டிஃபிஷியல் ரெயின் இது எல்லாமே எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்குள்ளே இந்த சிங்கிள் ஷாட்டை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அப்போ அர்ச்சனம்மா கிட்ட போயிட்டு அப்போ தான் நான் சொல்ல போகிறேன், அம்மா இது சிங்கிள் ஷாட் சீன்மா அப்படின்னா. சிங்கிள் ஷாட்டா, சரிக்கண்ணா ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு அப்படின்னாங்க. ஹீரோயின் கிட்ட போயிட்டு நான் சொல்லலா, நீங்கள் சொல்லுங்கண்ணா ஏடி சமைச்சு விட்டேன். கிஷோர்னு ஒரு ஏடி இருப்பான், அவன் போய் சொன்னான் சிங்கிள் ஷாட்டா, சரி எனக்கு ஒரு 10 minutes அப்படின்னு. பாலாக்கு ஆல்ரெடி தெரியும் இதுடா இது சிங்கிள் ஷாட்டு, ஏன்னா அவன் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரி அவனுக்கு சிங்கிள் ஷாட்டுங்கிறதும் சொல்லியாச்சு முன்னாடியே. இப்போது எல்லாருமே 10 minutes தான் ப்ரிப்பேர் ஆனாங்க. ஃபுட்டேஜ் நான் இப்போ ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கில். ஃபஸ்ட்டு டேக் ஓகே டேக், நீங்கள் பார்த்தது வந்து ஒரே டேக் தான். அது வந்து அதுதான் அர்ச்சனாம்மான்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு மெச்சூர்ட் ஆர்டிஸ்ட். இப்போது அங்கே வந்து நமிதா கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ பாலாக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், டிஓபி வந்து அவர் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே உள்ள எல்லா க்ரூவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பசங்க. அப்படின்னும் பொழுது ஈஸியாக ஃபஸ்ட்டு டேக்கே எங்களுக்கு ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சேஃப்டிக்காக ஒரு 4 டேக் எடுத்தோம். ஆனால் நாங்கள் படத்தில் வச்சது ஃபஸ்ட் டேக் தான். அது கூட வேறு வழி இல்லாமல் எடுத்தோம். எங்களுக்கு ஒரு பயம், இதை விட பெட்டராக வந்துடுமான்னு ட்ரை பண்ணி ஆக்சுவலி அதுதான் ஒரு பெஸ்ட்டு டேக்காக இருந்துச்சு. அதே மாதிரி தான் வெளியே இறங்கி போய் பாலாவும் அந்த கதிர் கீதா 2 பேர் மழையில் பேசுகிற சீக்வன்ஸ் இருக்குல்லையா, அதுவுமே சிங்கிள் ஷாட் தான். அதுலேயும் இதே தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு டேக் தான் ஓகே டேக் நீங்கள் படத்தில் பார்த்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 டேக் எடுத்தோம், அதுவுமே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே 2 மணி நேரத்தில் 12 நிமிஷத்தை அச்சீவ் பண்ணோம். அது வந்து ஈஸி இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ பெரிய ஒரு சிங்கிள் ஷாட்டை 2 சிங்கிள் ஷாட்டை வந்து 12 நிமிஷம் ஷாட்டு. மறுநாள் எங்களுக்கு செட்டு கிடையாது,
கண்டிப்பாக அந்த இடத்த காலி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் நல்ல பெர்ஃபார்மர்ஸ் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம ரைட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க கரெக்டாக டெலிவர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒழுங்காக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் ஒருத்தன் எழுதுறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க ஆக்சுவலி ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட எழுத்தும் ப்ளஸ் நம்ம பண்ணுற ஸ்டேஜிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.